மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரை பட்டணத்திலே நியூ ஆஃப் அவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் அப்போஸ்தலரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். கர்த்தர் இயேசுவின் ஸ்துதி. என்ற பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். நான் மதுரையில் ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் நியூ ஆஃப் அவர் ஏஜி சர்ச் സീനിയർ പാസ്റ്ററിന് അസിസ്റ്റന്റ് പാസ്റ്ററായിട്ട് ദൈവത്തിന്റെ പണി ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നു. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். യേശു ഈ ലോകത്ത് വന്നതിന്റെ നോക്കം എന്ന് ഇന്ന് നമ്മൾ കാണാൻ പോകുന്നു. ஏற்கனவே ஒரு வேத பகுதியை இந்த தலைப்பிலிருந்து நான் போதித்திருக்கிறேன். കുറച്ചു മുമ്പ് ഈ വചനത്തിൽ ഞാൻ പ്രസംഗിച്ചിട്ടുണ്ട്. இயேசு பூமிக்கு வந்ததின் நோக்கம் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று ஒரு യേശു എന്തിനാണ് ഈ ലോകത്ത് വന്ന് തന്റെ ജീവൻ കൊടുക്കാനാണ് വന്നത്. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மனுஷகுமாரன் சகாயம் தேடி வராத ஊழியம் ചെയ്യാൻ വന്നു. அநேகரை மீட்கும் பொருளாக அநேகரை രക്ഷിക്കാൻ വേണ്ടി വന്നു. தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். തന്റെ ജീവന് കൊടുക്കാനായിട്ട് മനുഷ്യകുമാരനായ യേശു വന്നു. അടുത്ത വേദ പകുതി ബൈബിൾ പകുതി இழந்து போனதை தேடவும் കളഞ്ഞു പോൻ because for the son of man came to seek and to save the lost. ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். കളഞ്ഞു പോകുന്നത് തിരക്കാനാണ് മനുഷ്യകുമാരൻ വന്നു. லூக்கா 19:10 லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். Luke 19:10 For the son of man came to seek and to save the lost. Hallelujah. Hallelujah. அப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார். യേശു എന്തിനാ ഈ ലോകത്ത് വന്നെന്ന് വെച്ചാ For the son of man came to seek and to save the lost. மனுஷன் இழந்து போனவனாயிருக்கிறான். കളഞ്ഞു പോയ ഏതാണ്ട് കളഞ്ഞത് പോലെയാണ് മനുഷ്യൻ ഇരിക്കുന്നത്. உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் எல்லாவற்றையும் இழந்து போனவனாயிருக்கிறான். ലോകത്ത് പിറന്ന ഒരു മനുഷ്യന് ഏതോ കളഞ്ഞത് പോലെയാണ് അവന്റെ തീർത്ത. ஆதி மனிதன் முதல் மனுஷன் ஆதி மனுஷனையும் மனுஷனையும் உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தையே அவனுக்கு கொடுத்திருந்தார். യേശു ഗാർഡനിൽ ആദാം അവയ്ക്ക് എല്ലാം കൊടുത്തു. முதல் மனுஷன் ஆதாமு ஏவாளை உண்டாக்கி அவனுக்காக ஒரு குட்டி சொர்க்கத்தை அந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் அவனுக்கு கொடுத்திருந்தார். യേശു ആദാം ഏവാളെ ഉണ്ടാക്കി ഒരു ചെറിയ സ്വർഗം അവർക്ക് കൊടുത്തു. ஏதேன் தோட்டம். அந்த ஆதாம் ஏவாளும் பாவம் செய்தவுடனே அந்த குட்டி சொர்க்கத்தை அந்த ஏதேன் தோட்டத்தை ஆதியிலேயே இழந்து விட்டார்கள். ആദാം പാവം ചെയ്തുകൊണ്ട് അത് ആ തോട്ടം നശിപ്പിച്ചു കളഞ്ഞു. அன்பாளே அந்த ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். യേശു ആദാം ഏവാളെ ആ തോട്ടത്തിന് ഓട്ടിച്ചു. இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. ഈ ഭൂമി ശപിക്കപ്പെട്ട ഭൂമി ആവുന്നു. அந்த ஆதாம் ஏவாளை பார்த்து உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு என்று சொன்னார். യേശു ആദാം അവ്വാവെ കണ്ട് നിങ്ങളെ കാരണം ഈ ഭൂമി ശപിക്കപ്പെട്ടു പോയി എന്ന് പറഞ്ഞു. தேவன் விலக்கின அந்த கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்ததினாலே நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். ദൈവം കഴിച്ചുകൂടാന്ന് പറഞ്ഞ നന്മ തീമ കനി അവർ രണ്ടുപേരും കഴിച്ചു. അതുകൊണ്ട് அந்த இழந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை കളഞ്ഞു போய தோட்டம் அந்த பரலோக ராஜ்யத்தை பரலோக ராஜ்யம் தேடவும் திறக்கணும் ரட்சிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். യേശു ഈ ലോകത്ത് വന്നു. நான் அந்த ஏதேன் தோட்டத்தை இழந்து விட்டேன். நான் தோட்டம் I lost that garden. பரலோக ராஜ்யத்தை இழந்து விட்டேன். பரலோக ராஜ்யம் ഞാൻ കളഞ്ഞു. இதையெல்லாம் நான் மீண்டுமாய் பெற்றுக்கொள்ளவும்
அதை ரட்சிக்கவுமே இயேசு என் வாழ்க்கையிலே வெளிப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் പിന്നെ കിട്ടാൻ വേണ്ടി ഞാൻ ജോലി ചെയ്യുന്നു. அன்பால முழு உலகத்தில் இருக்கிற മുഴു ലോകത്തിലിരിക്കുന്ന 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இந்த நாளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். 800 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் ഈ ലോകത്തുണ്ട്. எல்லாருமே பரலோகத்தை இழந்து விட்டார்கள். எல்லாரும் பரலோகம் ஏதேன் தோட்ட வாழ்வை இழந்து விட்டார்கள். ஆதாம் அவ்வா இருந்த கார்டன் நஷ்டப்பட்டோ. ஏதேன் என்றால் சொர்க்கம் என்ற அர்த்தம், இன்பம் என்ற அர்த்தம். ஏதேன் என்று வச்சால் சொர்க்கம் என்ற அர்த்தம் ஆகணும். அது சொர்க்க பூமி. ആ ഭൂമി സ്വർഗ ഭൂമി ആവണം. കൊച്ചു സ്വർഗം ആദാം അവായിക്ക് കൊടുത്തത്. அது வியாதி இல்லாத பூமி. ആ തോട്ടത്തിൽ സൂക്കേടില്ല, சாபம் கிடையாது, ശാപമില്ല, மரணம் கிடையாது, മരണമില്ല, கடன் தொல்லை கிடையாது, கடன் பிரச்சனை இல்ல. அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் தான் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் உண்டாக்கி கொடுத்தார். അങ്ങനത്തെ ഒരു ഗാർഡൻ ആണ് യേശു ആദാം അവായ്ക്ക് കൊടുത്തത്. அவர்கள் பாவம் செய்யாத வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டம் சொர்க்கமாய் இருந்தது. അവർ പാവം ചെയ്തതിന് മുൻപ് ആ തോട്ടം സ്വർഗമായിട്ട് ഇരുന്നായിരുന്നു. தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த கனி மரத்தை விரிச்சத்து நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை புசித்தும் போது அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். ദൈവം കഴിച്ചൂടാന്ന് പറഞ്ഞ ആ നന്മ തീമ ഫ്രൂട്ട് അവർ കഴിച്ചോണ്ട് എല്ലാം പോയി, നഷ്ടപ്പെട്ടു പോയി. அன்பானவர்களே, டியர் பிலவட், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். കളഞ്ഞു പോയ തിരക്കാനാണ് മനുഷ്യകുമാരൻ വന്നോ. நீ தாயின் வயிற்றிலே, நீ தாயின் வயிற்றில பாவத்தில் கர்ப்பம் தரித்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறாய். பாவத்தில் கர்ப்பிணியாய் லோகத்து வந்தோம். பாவத்தின் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போனார்கள். எல்லாரும் பாவம் செய்து தெய்வத்தின் மகிமை களைஞ்சு போய். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழை, பணக்காரன், ஆப்பிரிக்கன், ஐரோப்பியன், வட அமெரிக்கா, தென் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, முழு உலகத்தில் சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷைக்காரர்கள், ஆணு பெண்ணு எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமைட்டு போனார்கள் வேதம் சொல்லுகிறது. படிச்சவன், படிக்காதவன், பணக்காரன், ஒன்னும் இல்ல, பாவப்பட்டவர் எல்லாரும், சகல ஜாதிகளும், சகல ஜாதிகளும், சகல கோத்திரதாரும், சகல கோத்திரம், முழு உலகத்தில் எல்லா ஜனங்களும், எல்லா ஜனங்களும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற போனார்கள் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவத்தின் மகிமை களைஞ்சு போய். அதனால தேவனுடைய சகல ஆசீர்வாதத்தை மனுஷன் எழுந்து போயிருக்கிறான். அதுகொண்டு தேவத்தின் சகல ஆசீர்வாதம் மனுஷன் இழந்து போய். என்ன இதுக்கு ப்ரூஃப்? ഇതിന് എന്താ പ്രൂഫ് ഉണ്ട്? எங்கு பார்த்தாலும் சாபங்கள், எവിടെ നോക്കിയാലും சாபம், எங்கும் பாவங்கள், எവിടെ നോക്കിയാലും பாவம், எங்கும் வறுமை வறட்சி, எവിടെ നോക്കിയാലും பணம் இல்லாம, திரளான வியாதிகள், எവിടെ നോക്കിയാலும் சூக்கேடு, தரித்திரம் எங்கும் தாண்டவமாடுகிறது. எവിടെ നോക്കിയാலும் பணம் இல்லாத கஷ்டம். எல்லா விளைவுகளும் மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஏந்ததினாலே வந்த விளைவுகள். எல்லாம் தெய்வத்தின் ஆசீர்வாதம் எழுந்தோண்டானோ. அன்பானவர்களே, டியர் பிலவட், இதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொள்ளும்படியாக இதற்கு பின்னே பெற்றுக்கொள்ள வேண்டிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு லோகத்து வந்தோம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் ஒவ்வொருத்தர் நெற்றியில் எழுதி வச்சிருக்கணும். அந்த பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலையாகி, பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து நம்ம விடுதலையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக, நித்திய ஜீவன் சொர்க்கம் நம்ம பெற்றுக்கொள்ளும் இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். இயேசு லோகத்து வந்தோம். அன்பானவர்களே, டியர் பிலவர்ஸ், என் சிநேகிதரே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அக்செப்ட் செய்யும் போது, நீங்கள் எதையெல்லாம் வியந்து போனே அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறீர்கள். எதெல்லாம் நஷ்டப்பட்டோ எல்லாம் கிட்டும் இயேசுனா நீங்கள் സ്വീകരിച്ചാൽ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் அடங்கி இருக்கிறது. യേശുവിന്റെ അകത്ത് എല്ലാ വചനങ്ങളും ഉണ്ട്. எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ளே அடங்கி இருக்கிறது. எல்லா അനുഗ്രഹങ്ങളും യേശുവിന്റെ അകത്തുണ്ട്. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லும்போது, യേശു എന്റെ ഉള്ളിൽ വാരും എന്ന് പറയുമ്പോൾ, நீ எதையெல்லாம் ஆதாமுக்குள் இருந்து போனே அதையெல்லாம் மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிறாய். எதெல்லாம் ஆதாமில் இருந்து களைஞ்சு போயது அதெல்லாம் நீ பெற்று கிட்டும். இயேசு சொன்னார், യേശു പറഞ്ഞു, நானே வழி, ഞാനേ വഴി, நானே சத்தியம், ഞാൻ തന്നെ സത്യം, நானே ஜீவன். ഞാൻ തന്നെ ജീവൻ. இயேசு ஜீவனாயிருக்கிறார். യേശു ജീവനായിട്ടിരിക്കുന്നു. அந்த ஜீவனுக்குள்ள எல்லா நன்மைகளும் புதைந்து கிடக்கிறது. ആ ജീവന്റെ അകത്ത് എല്ലാ നന്മകളും പൊതിഞ്ഞു കിടക്കുന്നു. ஏதேன் தோட்டத்திலே, ஏதேன் கார்டன்ல இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தான் எழுந்து போனான்.
ಆ ಜೀವ ವೃಕ್ಷತ್ತಿ ಫ್ರೂಟ್ ಅವನ್ ಕಳஞ்ச ஏனென்றால் ಎಂದು പറഞ്ഞാൽ தேவன் வேண்டாம் என்று சொன்ன அந்த மரண விருட்சத்தின் கனியை புசித்து விட்டான் ஆதாம் ஏவாளும். യേശു കഴിക്കണ്ടാന്ന് പറഞ്ഞ ആ മരണ വിരുட்சத்தின் கனி ஆதாம் ஏவாள் കഴിച്ചു. அந்த மரண விருட்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது ആ മരണ വിരുட்சத்தின் கனி புசிச்சப்பம் ஜீவ விருட்சத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இழந்து போனான். ஜீவ விருட்சத்தின் அனுகிரகம் எல்லாம் கழிஞ்சு போய் இப்பொழுது இப்பம் மீண்டுமாய் அந்த ஜீவனாகிய கிறிஸ்து உன்னை தேடி வந்திருக்கிறார். പിന്നെ ജീവനായ ക്രിസ്തു നിന്നെ തിരക്കി വന്നു. இயேசு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, യേശു வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, വിഷമിച്ച് ഭാരം சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் എന്റെ അടുത്ത് വരുവിൻ, என்னை என் அப்பத்தையும் திராட்சையும் பானம் பண்ணுங்கள், എന്റെ അപ്പവും വീഞ്ഞും കുടി, என் ஜீவ சரீரத்தை ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணுங்கள், എന്റെ ശരീരം ജീവ രക്തത്തെ പാനം எனக்குள்ளே எல்லாமே இருக்கிறது, എന്റെ അകത്ത് എല്ലാം ഉണ്ട്. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே சிக்கி தவிக்கிறாய். നിങ്ങൾ പാവത്തിന് ശമ്പളം മരണത്തിൽ നിങ്ങൾ ആഹത്തോട്ടായിപ്പോയി. அதுக்கு நேர் பரிகாரம் தேவ நீதியின் சம்பளம் உயிர் செய்தல் எனக்குள்ளே இருக்கிறது. അതിന്റെ ഓപ്പോസിറ്റ് ആണ് ദേവനീതി. உயிர் செய்தல் எனக்குள்ளே இருக்கிறது. എന്റെ അകത്ത് ഉണ്ട്. என்னிடத்தில் வந்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், എന്റെ അടുത്ത് വന്ന് എന്നെ ഏറ്റുകൊള്ളുവൻ, நீங்கள் எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். കളഞ്ഞു പോയ എല്ലാം നിങ്ങൾക്ക് തിരിച്ചു കിട്ടും. ஆதாமுக்குள் எல்லாவற்றையும் எழுந்து போனீர்கள். ആദാമിന്റെ അകത്ത് നിങ്ങൾ എല്ലാം കളഞ്ഞു പോയി. கிறிஸ்துக்குள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ക്രിസ്തുവിന്റെ അകത്ത് നിങ്ങളെല്ലാം பிதாவாகிய தேவன் പിതാവാകിയ ദൈവം இயேசுவை தந்தொருளி യേശുവെ തന്നു இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறார். ഇങ്ങനെ ലോകം സ്നേഹിച്ചു, ലോകത്തിനെ സ്നേഹിച്ചു. உலகம் முழுதும் இருக்கிற மாம்சமான யாருக்கும் பிதாவாகிய இயேசுவை தந்தொருளி விட்டார். ലോകത്തിൽ എല്ലാവർക്കും വേണ്ടി യേശു തന്നു. இப்போது உலகம் முழுதும் எல்லாரும் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ലോകം മുഴുக்க എല്ലാരും യേശുവിനെ ഏറ്റുകൊള്ളണം. இயேசு ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியாய் இருக்கிறார். യേശു ഒരു ജീവൻ ഫ്രൂട്ട് ആണ്. அவர் தேவ நீதி உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். അവർ ദേവനീതി ടു റിസറക്ഷൻ ആവുന്നു. அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும் தேவ நீதியை எடுத்துக்கொள்ளும் போது பாவம் மரணம் உங்களை விட்டு கடந்து போய் விடுகிறது. യേശുവിന്റെ ഉയർത്തെഴുതലും ആ നീതിയും എടുക്കണം. அப்போது பாவம் மரணம் ஓடி விடுகிறது. பாவம் மரணம் ஓடி போகும். அப்போது இயேசு கிறிஸ்துவில் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். അന്നേരം യേശുവിന്റെ അകത്ത് എല്ലാം നിങ്ങൾ പെற்றுകൊള്ളും. இழந்து போனதை தேடவும் കളഞ്ഞത് തിരക്കാനും ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். രക്ഷിക്കാൻ മനുഷ്യകുമാരൻ വന്നു. இயேசு எங்கும் சுற்றி திரிந்தார். യേശു എങ്ങും ചുറ്റിത്തിരിഞ്ഞു. எல்லாரையும் விடுதலையாக்கினார். എല്ലാരെയും വിടുതലയാക്കി. எல்லாருடைய பாவத்தை மன்னித்தார். എല്ലാവരുടെ പാവവും ക്ഷമിച്ചു. எல்லாருடைய சாபத்தை நீக்கினார். എല്ലാവരുടെ ശാപവും യേശു നീക്കി കളഞ്ഞു. தரித்திரத்தை நீக்கினார். എല്ലാവരുടെ കഷ്ടങ്ങളെ നീക്കി. மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். മരിച്ചവരെ ജീവനോട് കൊണ്ടുവന്നു. எப்படி? എങ്ങനെ? தன் ஜீவனை எல்லாருக்கும் கொடுக்கார். തന്റെ ജീവൻ എല്ലാവർക്കും കൊടുക്കാം. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். നല്ല ആട്ടിടയും തന്റെ ആടിന് വേണ്ടി ജീവനെ കൊടുക്കുന്നു. ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை எல்லாருக்கும் அவர் கொடுத்து கொண்டே போனார். ജീവനും പെർഫെക്റ്റ് ജീവനെ എല്ലാവർക്കും കൊടുത്തു. இயேசு ஜீவன். യേശു ജീവനാവുന്നു. என்னை பாவம் மரணத்திலிருந்து விடுதலையாக்கி விடுகிறது. പാവത്തിൽ നിന്ന് മരണത്തിൽ കൊണ്ടുവന്നു. இயேசு ஜீவனாயிருக்கிறார். യേശു ജീവനാവുന്നു. அவர் ஜீவ விருட்சத்தின் கனி. യേശു ജീവ വൃക്ഷത്തിൻ ഫ്രൂട്ട് ആവുന്നു. அந்த கனியை நீ புசிக்கும் போது மீண்டும் ஏதேன் தோட்டத்துக்குள் பிரவேசிக்கிறாய். ആ കനി നീ കഴിക്കുമ്പോൾ പിന്നെ ഏതേൻ ആദാം ഹവ്വായി ഇരുന്ന ആ ഗാർഡനിൽ ചെല്ലുന്നു. இயேசுவாகிய அந்த ஜீவ கனி எனக்கு வேண்டாம் என்றால், യേശു ആയ കണി നിനക്ക് വേണ്ടായെങ്കിൽ சபிக்கப்பட்ட இந்த பூமியின் ஆளுகைக்குள்ளே நீ இருப்பாய். ശപിക്കപ്പെട്ട ഈ ലോകത്തിൽ നീ കിടക്കും. அங்கே பிசாசின் ராஜ்யங்கள் பிசாசின் கிரியைகள் உன்னை எல்லாவற்றையும் இழக்க செய்து கொண்டே இருக்கும். பிசாசின் காரியங்கள் நீ எல்லாம் எழுந்து போகும். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், வேறொன்றுக்கு வரான். பிசாசு எல்லாம் கொல்லான் நசிப்பிக்கனான்னு வந்தது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கி அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். പക്ഷേ യേശു ജീവൻ ഉണ്ടാക്കിയും പെർഫെക്റ്റ് ആയിട്ടിരിക്കാൻ വന്നു. இயேசு கிறிஸ்து ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வாருங்கள். യേശുവിന്റെ ജീവമാർഗത്തിൽ വന്നു. இயேசு கிறிஸ்து ஜீவ சரீர ஜீவரத்தத்தை பானம் பண்ணுங்கள். യേശു ക്രിസ്തു ജീവരസത്തെ പാനം பண்ணுவேன். அந்த இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுங்கள்.
அது இயேசு கிறிஸ்து ஜீவன் பிதாவால் கொடுப்பேன். அதுக்கு ஒப்பாய் மாம்சமான அவர் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரணம் கொடுத்து கொண்டே இருங்கள். மாம்சமான யாவருக்கும் ஜீவ விஷத்தின் கனி இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரண ஜீவனை கொடுங்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனும் பரிபூரண ஜீவனும் கொடுப்பேன். அப்போது இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொண்டே ஆவீர்கள். களைஞ்சு போய் நஷ்டப்பட்ட எல்லாம் നിങ്ങൾക്ക് கிட்டும். இயேசு கிறிஸ்து ஜீவனாயிருக்கிறார். യേശു ജീവനാവുന്നു. ஜீவன் என்றால் தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல். ജീവൻ എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവത്തിന്റെ നീതി ടു ഉയർത്തെഴുന്നേൽ. அதை எடுத்துக்கொண்டேன். அது எடுத்துக்கொண்டு அந்த தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலில் பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுத்தேன். பிதாவாகிய தேவனுக்கு மனவாய்ட்டு கொடுத்தோம். அதுக்கு ஒப்பாய் மாம்சமான அவருக்கு இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரண ஜீவனையும் கொடுத்தேன். அதனால மாம்சமான யாவருக்கு கொடுத்தோம். இப்பொழுது எல்லாம் என்னை தேடி வந்து விட்டது. எல்லாம் என்ன திறக்கி வந்தோம். அன்பானவர்களே, Dear beloved, எதை எழுந்து போனீர்கள்? எது களைஞ்சோ? சரீர சுகத்தையா? சரீர சுகம் களைஞ்சோ? தரித்திர பொருள் பணத்தை எழுந்து போனீர்களா? பண கஷ்டமானோ? சமாதானத்தை எழுந்து போனீர்களா? சமாதானம் இல்லாததானோ? குடும்பத்துல நிம்மதி இல்லையா? குடும்பத்துல மனசாவந்தே இல்ல. வேலை ஸ்தலத்துல உயர்வு ஆசீர்வாதம் இல்லையா? ஜோலி ஸ்தலத்து உயர்வு ப்ரமோஷன் இல்ல. இல்ல எதிர்ப்புகளை சந்திக்கிறீர்களா? யாரையும் எதிர்க்கிறோ நீங்களா? எந்த பிரச்சனையிலே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள்? ஏது பிரச்சனையில் நீங்கள் சிக்கி இருக்கணும். அது ஆதாம் மூலமா நீங்க பிறந்ததினால வந்த விளைவு. அது ஆதாமிலிருந்து நீங்கள் பிறந்ததான்னு நீங்க நினைக்கணும். இப்போது தீவிரமாக இப்ப துரிதமாயிட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் செய்வேன். இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூரண ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூரண ஜீவனை அக்செப்ட் செய்வேன். அதை பிதாவாகிய தேவனுக்கும் உலகத்துக்கும் கொடுங்கள். அது பிதாவாகிய தேவன் லோகத்திலும் கொடுப்பேன். இப்போது பாவமும் சாபமும் வியாதியும் வறுமையும் தரித்திரம் உங்களை விட்டு ஓடியே விடும். இப்ப பாவமும் சாபமும் பணம் இல்லாம எல்லாம் நீங்களை விட்டு ஓடி போகும். இயேசு கிறிஸ்து ஜீவன் கோடா கோடி விலை மதிப்புள்ளது. இயேசுண்ட ஜீவன் கோடா கோடி விலையாகணும். அந்த இயேசு ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்துக்கு விலையே போட முடியாது. இயேசுண்ட சரீரத்தினும் ரத்தத்தினும் விலையிடா கொத்தல. அதை பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசியாய் நீ கொடுப்பாயானால் பிதாவினும் நல்ல நற்கந்த வாசனையாயிட்டு கொடுக்கும். அது ஒப்பாய் மாம்சமான அவர் இயேசு ஜீவனையும் பரிபூரண ஜீவன் கொடுப்பாயானால் மாம்சமான யாவருக்கு பரிபூரண ஜீவன் கொடுத்தால் நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ அதெல்லாம் உன்னை தேடி வரும். இதற்கு கலஞ்ச எல்லாம் நினைக்கு கிட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இது கொண்டு வந்து இயேசு லோகத்துக்கு வந்தார். எல்லா மனுஷர்களுக்கும் மீட்கும் பொருளாகிய இந்த இயேசுவின் ஜீவனை உனக்கு கொடுத்து விட்டார். மீட்கும் பொருளாகிய இயேசுவை நினைக்கு தந்தோம். அந்த மீட்கும் பொருளாகிய இந்த இயேசு ஜீவனை பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு நீ கொடுக்க 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 அந்த ஜீவன் பிதாவோட லோகத்துக்கு நீ கொடுக்கும்போது உனக்கு ஏந்து போனதெல்லாம் உன்னை தேடி வரும். எல்லா பைசா நினைக்கு திருச்சிக்கிட்டோம். அன்பால் ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி பலிபீடம் கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு ஆடுன பைதட்டாடு குற்றம் இல்லாத ஆடுன அது தேவனுக்கு சுகந்த வாசனை கொடுத்து கொண்டே இருக்கிறான். தேவனுக்கு சுகந்த மனவாயிட்டு கொடுக்கும். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க கொடுக்க அவன் வர ஆஸ்வதிக்கப்படுகிறான். பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்க வர அனுகிரகிக்கிட்டான். அவன் எதையெல்லாம் இழந்து போயிருந்தோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டே போகிறான். எதற்க களைஞ்ச அதெல்லாம் திருச்சிக்கிட்டே பூமி தாங்க கூடாதபடி ஆசீர்வாதம் அவனை வந்து சேர்கிறது. பூமி தாங்க சைக்கியா உட்காத காய் பொண்ணும் வெள்ளி ஆபிரகாமின் வந்தோம். அவன் தேவனை மகிழ்ச்சிப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாகி கொண்டே போகிறான். ஆபிரகாம் விசுவாசத்தில் முன்னேறி தேவனை மகிழ்ச்சிப்படுத்தி இயேசு மகிமை செலுத்தி தேவனை மகிமை செலுத்தி தேவனை எப்படி மகிமைப்படுத்துவாய்? தேவனை எங்கன மகிமைப்படுத்துவாய்? ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் மூலமாய்த்தான் நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டி மூலமா நீங்கள் அந்த குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. குற்றம் செய்யாத ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு ஜீவனை அவருடைய ஜீவனை பரிபூரண பிதாவாகிய கொடுக்க கொடுக்க ஜீவனை பரிபூரண பிதாவாகிய ஆபிரகாமை எல்லா ஆசீர்வாதம் தேடி வந்தது போல உன்னையும் தேடி வரும். ஆபிரகாம்ல எல்லா அணிகா வந்தது நின்னையும் தேடி வரும். அவன் இழந்து போன எல்லாவற்றையும் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். கலைஞ்சு போய் எல்லாம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் சீமோனாயிருந்தான். ஆபிரகாம் பணக்காரனாயிட்டு ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்திருந்தார். ஆபிரகாமின இயேசு சகல காரியத்தில் அனுகிரகிச்சார். 100வது வயசுல 100வது வயசுல தன்னுடைய மனைவி 90வது வயசுல
அவர் ஆபிரகாம்ட பாரிய சாரால் 90 வயசு இருக்குமாம். எழுந்து போய் இந்த கர்ப்ப கனியை அவன் மீண்டும் பெற்றுக்கொண்டான். களைஞ்சு போய அப்போ புத்திரன் அவன் பெற்றுக்கொண்டு எழுந்து போன புத்திர சன்னானதத்தை அவன் 100வது வயசிலே பெற்றுக்கொண்டான். களைஞ்சு போய புத்திரன் அவன் கண்டெடுத்தி எப்படி எழுந்து போனதை பெற்றுக்கொண்டான்? எங்கன களைஞ்சு போயதை பெற்று கவலைப்பட்டதினால, சோர்ந்து போனதினாலயா, விஷமிச்சது கொண்டோ இல்ல டயர்டாயோ? அவன் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தான் வாழ்நாள் எல்லாம். அவன் தேவனை மகிமைப்படுத்து. ஒரு பலிபீடத்துல ஒரு பைதொற்று ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்திக் கொண்டே இருந்தான். பலிபீடத்தில் ஒரு ஆடனை எப்பொழுதும் திகனிச்சொண்டிருந்தான். அந்த ஆடு புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆடு புதிய நியமத்தில் இயேசு அவன். அது தேவனுக்கு நீ இரவும் பகலும் செலுத்திக் கொண்டே இருப்பாயானால், பகலோ ராத்திரி அது திகனிச்சு கொண்டிருந்த ஆடு இயேசு ஜீவனையும் பரிபூர்த்தியும் கொடுத்து கொண்டே இருப்பாயானால், இயேசுட ஜீவன் கொடுத்து கொண்டே இருந்தால் நீ எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வாய். நீ களைஞ்சு போயது எல்லாம் எனக்கு திருச்சுக்கிட்டோம். பாவம் மரணம் உன்னை விட்டு ஓடிவிடும். பாவத்திலிருந்து மரணம் நின்று விட்டு ஓடும். தேவநீதி ஊழியத்திலும் சகல ஆசீர்வாதம் உன்னை தேடி கண்டிப்பாய் வரும். God's righteousness to resurrection will come in you. இயேசு கிறிஸ்து ஜீவனை பரிபூர்ண ஜீவனை பிதாவாகி தேவன் உலகத்துக்கும் கொடுக்கும்போது, இயேசுவோட ஜீவன் லோகத்துக்கு கொடுக்கும். எழுந்து போனை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். களைஞ்சு போயதுக்கு திருச்சி எடுத்தான் அந்த மனுஷகுமாரன் வந்தான். ஆமா, மத்தேயு 10:39. மத்தேயு 10:39. Matthew 10:37. தன் ஜீவனை காக்கிறவன் அதை எழுந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை எழுந்து போகிறவன் அதை காப்பான். Matthew 10:39. Whoever finds Matthew 10:39. Whoever finds the life will lose it, and whoever loses the life for my sake will find it. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன். Whoever finds their life, இயேசுவின் ஜீவனை நீ கொடுக்க வேண்டும். will lose it, and whoever loses நீ ஜீவனை காத்துக்கொள்வாய். நீ ஜீவனை காத்தோண்டிருக்கணும். மத்தேயு 16:25. மத்தேயு 16 தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போறவன் அதை கண்டடைவான். மத்தாயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். For whoever wants to save the life will lose it, but whoever loses the life for me will find. என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன்னா, அவருடைய ஜீவனை நீ இழந்து போ, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு இழந்து போ, அப்போ இது நீ என்ன பண்ணுவார்? ஜீவனை கண்டடைவாய். எனக்கு வேண்டி ஜீவன கலையினவன் அதை கண்டடைவான். அது லாஸ் you will lose it. எனக்கு வேண்டி ஜீவனை திறக்குனவன் அது கண்டட்டும். இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை இழந்து போனார். இயேசு கல்வாரி சிலுவையில் ஜீவனை நம்மை போல பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இயேசு ஜீவன் கொடுத்தார். பிதாவாகிய ஆவியை ஊற்றி ஜீவனை விட்டார். பிதாவாகிய ஆவியை ஊற்றி ஜீவனை விட்டார். மாம்சமான யாவருக்கு ஆவியை ஊற்றி ஜீவனை விட்டார். மாம்சமான எல்லாருக்கும் ஜீவனை விட்டார். அவர் கல்வாரி சிலுவையில் ஜீவனை இழந்து போனார். குரூசில் தன் ஜீவனை அதனுடைய விளைவு 3ஆம் நாள்ல எழுந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார். 3ஆவது திவசம் கழிஞ்சு போயது எல்லாம் ஆதாமுக்குள் எதையெல்லாம் கல்வாரி சிலுவையில் எழுந்து போனார், அதையெல்லாம் 3ஆம் நாள் வானத்து மூலம் சகல அதிகாரத்தை இயேசு பெற்றுக்கொண்டார். ஆதாம் மூலம் எந்தெல்லாம் நஷ்டப்பட்டு அதெல்லாம் திருச்சிக்கிட்டு ஜீவன் இயேசு மூலம். ஆமா, இயேசு ஜீவனை கொடுத்து இயேசுண்ட ஜீவன் கொடுத்து கல்வாரியில் இயேசு ஜீவனை கொடுத்தார். கல்வாரி குருஷில் இயேசு அந்த ஜீவன் இயேசு ரத்தத்திலே வெளிப்பட்டது. அந்த ஜீவன் இயேசுண்ட ரத்தத்திலே வெளிப்பட்டது. ரத்தத்திலே வெளிப்பட்டது. அதை கைவிட்ட பிதாவுக்கு இயேசு ரத்தத்தை ஜீவனை கொடுத்தார். கைவிட்ட பிதாவுக்கு இயேசு ரத்தத்தை கொடுத்தார். மாம்சமான யாருக்கு இயேசு ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்தார். மாம்சமான யாருக்கு இயேசு ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டார். 3ஆம் திவசம் எல்லாம் சுதந்திரி. கல்வாரி சிலுவையில் இயேசு எதையெல்லாம் ஏந்து போனார் அதையெல்லாம் 3ஆம் நாள் சுதந்திரித்துக் கொண்டார்.
கல்வாணி எல்லா ஜீவனை சுதந்திரிச்சான். தேவ நீதிட்டு உயிர்த்தெழுந்து மூன்றாம் நாள் சுதந்திரித்துக் கொண்டார். தேவ நீதிட்டு ரிசரக்ஷன் மூணாவது திவசம் இயேசு நமக்கு மாதிரியை காண்பிக்கிறார். இயேசு நமக்கு மாதிரியை காண்பிக்கணும். எழுந்து போனதை தேடி ஒரு ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். களைஞ்சு போனது திறக்கா நான் இயேசுகுமாரன் வந்தேன். நான் ஆதாம் மூலமாய் எல்லாவற்றையும் எழுந்து போனேன். நான் ஆதாமில் எல்லாம் களைஞ்சு போய் இயேசு கல்வாரியிலே ஆதாமின் பாவத்தை சாபத்தை ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் எழுந்து போனார். குரூஷில் இயேசு எல்லாம் களைஞ்ச. இயேசு அட்ட தரித்திரமானார். இயேசு தரித்திரன் ஆயிட்டுமா. ரெண்டு கை ஓட்டகை ஆகி போச்சு. ஏசுண்ட ரெண்டு கையை ஊட்டே ஆயிப்போய். சிரசில முள்முடி சூட்டிடப்பட்டது. தலை சிரசில முள்முடி சூட்டி. இயேசு சாபமானார். இயேசு சாபம் ஆயிட்டு மாறி. கிறிஸ்து எனக்காக சாபமாகி. கிறிஸ்து எனக்கு வேண்டி சாபமாகி. நாம் தேவனுடைய நீதியாகவே பாவம் அறியாதவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அறியாது நமக்கு வேண்டி அவர் பாவமாயி அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டார். அக்கிரமக்காரில் ஒருத்தராயிட்டு இயேசு கருதியாயிருந்தோ. என்னுடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். எந்த அக்கிரமத்தை இயேசு ஏற்றோம். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். எந்த பாவம் இயேசு சுமந்தோம். என்னுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். எந்த சாபம் அவர் சுமந்தோம். இப்போ இயேசு கல்வாரியில் எல்லாவற்றையும் ஏந்து விட்டார். இயேசு குரூஷில் எல்லாம் கலைஞ்சோம். மூன்றாம் நாள் எப்படி ஏந்து போனதை பெற்றுக்கொண்டார். மூணாமத்து தவசம் எங்கன எல்லாம் பெற்றுக்கொண்டு எனக்கு மாதிரியை காண்பிக்கிறார். எனக்கு மாதிரி காணிக்கணும். அவர் கல்வாரி சிலுவிலே எல்லாருக்கும் ஜீவனை கொடுத்தார். குரூஷில் எல்லாருக்கும் ஜீவன் தந்தோம். ஜீவன் என்றால் என்ன? ஜீவன் என்று പറഞ്ഞാൽ அது பாவத்துக்கு பரிகாரம், சாபத்துக்கு பரிகாரம். பாவத்தின் பரிகாரம், சாபத்தின் பரிகாரம். அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தை பரிசுத்த ரத்தத்திலே வெளிப்பட்டது. ஜீவன் இயேசுவின் ரத்தத்தில் வெளிப்பட்ட ஜீவ சரீரத்தை முழு உலகத்துக்கும் கொடுத்தார். ஜீவ சரீர லோகம் முழுக்க கொடுத்தோம். ஜீவ ரத்தத்தை முழு உலகத்துக்கும் கொடுத்தார். ஜீவ ரத்தம் லோகம் முழுக்க கொடுத்தோம். ஜீவ ஐஸ்வர்யத்தை மாம்சமான யார் கொடுத்தார். ஜீவ ஐஸ்வர்யம் மாம்சமான யாருக்கு கொடுத்தார். மூன்றாம் நாள்ல அட்ட தரித்திரம் நீங்க வாழ்ந்து சகல ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டார். சகல ஐஸ்வர்யம் பெற்று மூன்றாம் நாள் எழுந்து போன எல்லா சரீர சுகத்தையும் பெற்றுக்கொண்டார். மூணாமத்து தவசம் எல்லாம் பெற்றோம். வானத்தில் சகல அதிகாரம் பெற்றுக்கொண்டார். வானத்தில் பூமியில் சகல அதிகாரி இயேசு நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். இயேசு நமக்கு மாதிரியாயிட்டு இருந்தோம். ஆதாமின் தரித்திரத்திலே நீ சாபமாய் இருக்கிறாயா? ஆதாமின் தரித்திரத்திலே ஆதாமின் பாவத்திலே சாபமாய் இருக்கிறாயா? ஆதாமின் பாவத்தில் நீ பாவத்தின் சபலம் மரணத்திலே சிக்கி தவிக்கிறாயா? பாவത്തിന്റെ சம்பளம் மரணத்தில் நீ இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் பரிகாரம் இயேசு ஜீவன். எல்லாவற்றிനും പരിഹാരം യേശുവിൻ ജീവനാവുന്നു. அது தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல். அது தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதலாവുന്നു. அதை நீ பிதாவாகிய தேவனுக்கு செலுத்த வேண்டும். அது ஜீவன் பிதாவினு கொடுக்கணும். மாம்சமான அவர் இயேசு ஜீவனை நீ செலுத்த வேண்டும். மாம்சமாய் எல்லாருக்கும், மாம்சமாய் எல்லா மனுஷருக்கும் ஜீவன் நீ கொடுக்கணும். இயேசு செலுத்தினது போல, இயேசு கொடுத்தது போல அந்தரம் எனக்கு ஐஸ்வர்யம் வரும். இயேசு ஜீவனை எனக்கு கொடுத்து விட்டார். இயேசு ஜீவனை எனக்கு தந்தோம். கல்வாரி சிலுவையிலே குரூஷில் எதற்காக எனக்கு அவருடைய ஜீவனை கொடுத்தார்? எதனு வேண்டி எனக்கு ஜீவன் தந்தோம். அந்த இயேசு ஜீவனை நான் எடுத்துக்கொண்டு அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நான் கொடுக்கும்படியாய்த்தான் சிலுவையிலே மாதிரியை காண்பித்தார். இயேசுண்ட ஜீவன் நான் எடுத்து பிதாவினும் மனுஷமாய் யாருக்கு கொடுக்கானாயிட்டு வேண்டிய ஜீவன் அது எடுத்து அப்பொழுது மூன்றாம் நாள்ல சகலத்தை பெற்றுக்கொண்டது போல நானும் எழுந்து போன சகலத்தை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். அஜீவன் எல்லாருக்கும் கொடுத்து மூணாமத்து தவசம் லோகம் முழுக்க எண்ணிக்கை கிட்டும். அன்பாலே சுலபமான வழி. Dear beloved, சுலபம் ஈஸியான வழி. இயேசு கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசியுங்கள். இயேசுதான் அந்த ஜீவன். இயேசுவான ஜீவன். இயேசு ஜீவ சரீரம். இயேசுவான ஜீவ சரீரம். ஜீவ ரத்தம். இயேசுவான ஜீவ ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவுல தேவ நீதிட்டு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இயேசுவின் ஜீவ தேவன் உயிர்த்தெழுதல். அதை எடுத்துக்கொண்டே இரு. அதை எடுத்துக்கொண்டே இரு. அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான யாருக்கு கொடுத்து கொண்டே இரு. மாம்சமான யாருக்கு கொடுத்துண்டே இரு. நீ இழந்து போன எல்லாவற்றையுமே பெற்றுக்கொள்வாய். நீ கலஞ்சு போயது எல்லாம் திருச்சிக்கிட்டோம். ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அபிரகாம் ஈசாக்கு பெற்றுக்கொண்டான். யாக்கோபு பெற்றுக்கொண்டான். அவர்கள் எல்லாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவருக்கு தேவன் அனுகிரகிச்சோம். எந்த அடிப்படையிலே? ஏது அடிப்படையில்? பலிபீடத்தை கட்டி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். பலிபீடத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். கொடுத்தோண்டே இருந்தார். அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு ஜீவ சற்றம் ஜீவரத்தம்.
பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் ரத்தம். ஆதாமுக்குள் பிறகு நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே சாகவே சாவாய். நன்மை தீமை ஃப்ரூட் കഴിക്കുന്ന ദിവസം നിങ്ങൾ செத்து எல்லாவற்றையும் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போவாய். இயேசுடைய எல்லா அனுகிரகம் you will loosen. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே நன்மை தீமை ஃப்ரூட் കഴിക്കുന്ന അന്ന് நன்மார்க்கம் துன்மார்க்கத்துக்குள்ளே மூழ்காதே. நன்மார்க்கம் துன்மார்க்கிலே நிலைத்திராதே. சன்மார்க்கம் துன்மார்க்கத்தில் நீ இருக்கண்டா. நன்மையும் தீமையும் அறியத்தக்க மென்டாலிட்டி உனக்குள்ள இருந்தால் அங்கே சாக எல்லாவற்றையும் இருந்து போவாய். நன்மையும் தீமையும் உள்ள மென்டாலிட்டி இருந்தா நீ சாகி செத்து போவாய். இப்போது இயேசு ஜீவ விருட்சத்தை கனி எடு. இயேசுவின் ஜீவ விருட்சத்தின் கனி எடு. இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று சொல்லு. இயேசுவே என்ற உள்ளத்தில் வா என்று പറയണം. இயேசு கிறிஸ்து நாமிட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எடுத்துக்கொள். இயேசுன்னு வாக்குத்தத்தங்களெல்லாம் எடுத்துக்கொள்வேன். எடுத்து அமைதியாயிராதே. எடுத்து don't be quiet. அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவருக்கு ஆவியின்படி ஏத்தின்படி செலுத்திக் கொண்டே இரு. அது பிதாவுன்னு மாம்சமாய் அவருக்கு ஜீவனை கொடுக்கணும். அப்போ இழந்து போன நித்திய ஜீவனை பரலோக ராஜ்யத்தை ஏதேன் தோட்டத்து ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். கழிஞ்சு போய் எல்லாம் நீ திருச்சிக்கிட்டோம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒரு தோசம் 2 தோசம் இல்ல, வாழ்நாள் முழுக்க கிறிஸ்து இயேசுக்குள்ளேயே நீ நிலைத்திருக்க வேண்டும். ஜீவித காலம் முழுக்க இயேசுனுக்குள்ள நீ நிலைச்சிருக்க. அந்த இயேசு ஜீவ மார்க்கமா இருக்கிறார். இயேசு ஜீவ மார்க்கமாயிட்டு இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நான் தானே வழி, நான் தானே சத்தியம். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ண தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும் போது தான் நீ ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வாய். அந்த லோகத்தை நீ கலைஞரெல்லாம் தெரிச்சுக்கிட்டோம். என் பிதா ஜீவன் உள்ளவரா குமாரன் ஜீவன் உள்ளவரா இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். என் பிதா ஜீவன் உள்ளவர், என் குமாரன் ஜீவன் உள்ளவராயிட்டு இருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறான். நல்ல இடைய ஆடுன வேண்டி ஜீவன் கொடுக்கும். அவர் ஜீவ ஒளியா இருக்கிறார். அவர் லைட்டாയിട്ട് ഇരിക്കുന്നു. அவர் ஜீவ வார்த்தையா இருக்கிறார். அவர் வார்த்தையாയിട്ട് அவர் ஜீவ தண்ணீரா இருக்கிறார். அவர் ஜீவ வெள்ளவாயிட்டு இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யமா இருக்கிறார். அவர் பரலோக ராஜ்யமாயிட்டு இருக்கிறார். அந்த இயேசு ஜீவனையும் பரிபூர்ணத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இரு. தேவன் ஜீவனும் பரிபூர்ண ஜீவனை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அப்போது எல்லாவற்றையும் உன்னை தேடி வரும். எல்லாம் நின்ன திறக்கி வரும். இயேசுக்கு 3ஆம் நாளிலே எல்லாமே தேடி வந்தது. இயேசுன்னு 3ஆமத்து ദിവസം எல்லாம் திறக்கி எப்படி எழுந்து போன எல்லா ஆசீர்வாதம் இயேசுவை 3ஆம் நாள் தேடி வந்தது. எங்கன எல்லாம் வந்தோம். உலகத்தின் பாவத்தை சாபத்திலே சிலுவையிலே சுமந்து கொண்டு அவர் யாரையும் பகைக்கவில்லை, யாரையும் வெறுக்கவில்லை. அன்பையும் ஜீவனையும் ரத்தத்தையும் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ക്രൂശ് എത്രയോ ജനങ്ങൾ അടിച്ചിട്ടും എന്തെല്ലാം ചെയ്തിട്ടും യേശു யாரையும் ஒன்றும் പറഞ്ഞില്ല, நிந்திக்கவில்லை, தூஷிக்கவில்லை, யாரையும் ദേഷ്യപ്പെട്ടില്ല. இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டார். അന്നേരവും ലോക മക്കളുടെ സ്നേഹം കാണിച്ചു. அன்பு ஜீவனையே கொடுக்கிறது. സ്നേഹം ജീവനെ കൊടുക്കും. அந்த ஜீவன் இயேசு ரத்தத்தில் வெளிப்பட்டது. സ്നേഹം രക്തത്തിൽ വന്നു. பிதாவாகிய தேவனுக்கும் ஜீவன், പിതാവിനും ജീവൻ, மாம்சமான அவருக்கு ஜீவனை ரத்தத்தை கொடுத்தார். മാംസമായ എല്ലാ മനുഷ്യർക്കും ജീവൻ കൊടുക്കണം. 3ஆம் நாள் எல்லாவற்றையும் இயேசு பெற்றுக்கொண்டார். 3ஆമത്തെ ദിവസം എല്ലാം യേശു ലോകം മുഴുക്ക യേശുവിന് കിട്ടി. இதுதான் மாதிரி. இது തന്നെ மாதிரி. முழு உலக 800 கோடிக்கும் 800 கோடி பேருக்கும் இதுதான் மாதிரி. 800 கோடி மக்களுக்கு இது തന്നെ மாதிரி. இந்த மாதிரியை நீ விட்டுவிட்டால், ഈ மாதிரி നിങ്ങൾ കളഞ്ഞെങ്കി വിട്ടെങ്കി நீ ஏந்து போன எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. കളഞ്ഞു പോയ ஏதோ കിട്ടാകത്തില്ല. பாவத்தின் சம்பளம் மரணத்திலே வாய்ந்து நித்திய நரகத்துக்கு செல்வாய். பாவத்தின் சம்பளம் மரணம், அது நித்திய நரகത്തിന് செல்லணும். அதனால் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று அழையுங்கள். അതുകൊണ്ട് എല്ലാവരും മക്കളെ, കേരളത്തിൽ മക്കളെ യേശുവിനെ നെഞ്ചിന്റെ അകത്ത് വിളി, ഹൃദയത്തിന്റെ അകത്ത് വിളിക്കുക. இயேசு ஜீவன பரிபூர்ண ஜீவனை எடுத்துக்கொள்கிறேன் சொல்லுங்கள். യേശുവിന്റെ പരിപൂർണ ജീവൻ എടുത്തുകൊള്ളുന്നു പറ. அதை பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவருக்கு ஆவியின்படி ஏற்றும்படி கொடுத்து கொண்டே இருங்கள். ആവിൻപടി എടുത്തുകൊണ്ട് നിങ്ങളുടെ പാവങ്ങളെല്ലാം അറിക്കയിടുവീൻ. യേശു നിങ്ങളുടെ ഉള്ളത്തിൽ വരും. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். യേശു ജീവൻ പരിപൂർണ ജീവൻ. பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு பாவெல்லாம் மன்னிக்கப்படும். നിങ്ങളുടെ പാവമൊക്കെ യേശു ക്ഷമിക്കും. இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். യേശുവിന്റെ രക്തം സകല പാവങ്ങൾ നീക്കി നമ്മൾ அந்த இயேசு ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். ആ യേശുവിന്റെ രക്തം കർത്താവിനും മനുഷ്യർക്ക് മാംസമായി ആർക്ക് കൊടുക്കണം. இயேசுவை உலகத்துக்கும் தேவனுக்கு வெளிப்படுத்துங்கள். യേശുവിനെ ലോകത്ത് മക്കൾ എല്ലാവർക്കും വെളിപ്പെടുത്തണം. நீங்கள் ஏந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். നിങ്ങൾ കളഞ്ഞ എല്ലാം നിങ്ങൾക്ക് കിട്ടും. பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதா, ഈ வாக்கு மூலம் நாங்கள் ஆதாமுக்குள் பிறந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஆதாமில் பிறந்தவராகிறோம். அதுக்கு பரிகாரம் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து. അതിന്റെ പരിഹാരം ലാസ്റ്റ് ആഡം യേശു ആവുന്നു. இயேசு ஜீவனை பரிபூர்ண பிதாவாகிய தேவனுக்கு மாம்சமான அவருக்கு வாழ்நாள் முழுக்க கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ആ
ജീവൻ മാംസമാണ് യാവർക്കും ഞങ്ങൾ കൊടുത്തോണ്ടിരിക്കണം കർത്താവിനും മനുഷ്യർക്ക് മാംസമായ യാവർക്കും ആ ജീവനെ நாங்கள் കൊടുക്കണം ஆதாமுக்குள் எதையெல்லாம் எழுந்து போனோமோ ഞങ്ങൾ ആദാമിൽ ഏതൊക്കെ ഇഴന്നു പോയോ அது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். അതിൽ എല്ലാവற்றைയും ഞങ്ങൾ പേരുന്നോ வாழ்நாள் முழுக்க ജീവിതകാലം நித்திய வரைக்கும் നിത്യം വരയ്ക്കും நீர் அப்படியே செய்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். നിങ്ങൾ അങ്ങനെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. യേശു ക്രിസ്തു നാമത്തിൽ ഇരിക്കുന്നത് ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. യേശുവിന് മഹിമയുണ്ടാകും. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். എന്റെ പേര് പാസ്റ്റർ ആർ തോമസ് തുളസിരാമൻ. என்னுடைய மொபைல் நம்பர் എന്റെ മൊബൈൽ നമ്പർ 733 733 958 958 6648. 6648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். എനിക്ക് കോൺടാക്ട് ചെയ്യുവിൻ. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். നിങ്ങൾ സത്യം അറിയണം. ஏதாவது சந்தேகம் என்றால் தைரியமாய் என்னோடு பேசுங்கள். ഏതെങ്കിലും നിങ്ങൾക്ക് ഡൗട്ട് ഉണ്ടെങ്കിൽ സംശയം ഉണ്ടെങ്കിൽ എൻ്റെ അടുത്ത് നിങ്ങൾ കോൺടാക്ട് ചെയ്യാം. ഫേസ്ബുക്കിൽ சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்தால் இன்னும் ஏராளம் செய்திகளை கேட்கலாம். ഫേസ്ബുക്കിൽ ചെയ്ത് തുളസിരാമൻ தாமஸ் என்று சர்ச் ചെയ്താൽ എല്ലാ മെസ്സേജും നിങ്ങൾക്ക് കിട്ടും. கர்த்தர் இந்த செய்தியில் உங்களோடு பேசியிருந்தால் ഈ മെസ്സേജിൽ യേശു നിങ്ങളടുത്ത് സംസാരിച്ചാണെങ്കിൽ இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளாலே தாங்குங்கள். നിങ്ങൾ ഞങ്ങൾക്ക് നേർച്ചയായി തരാമെങ്കിൽ തരണം. பேங்க் டீடைல்ஸ் இந்தியன் பேங்க் Indian Bank. Account name R. Tulasiraman. Account number 59 22 07 523. IFSC code ID IB 000 B 066. BB Gulam branch. Madurai, India. Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை அனுகிரகிக்கும். இந்த செய்தியில் என்னோடு உதவியாக என் மனைவி மெர்சி தாமஸ். ഈ മെസ്സേജിൽ എന്നെ സഹായിച്ചത് എന്റെ ഭാര്യ മെസ്സി തോമസ്. இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ഈ മെസ്സേജ് നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സ് റിലേറ്റീവ്സ് ഷെയർ ചെയ്യണം. குறைஞ்ச ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 100 பேருக்கெങ്കിലും இது மெசேஜ் ஷேர் செய்யணும். அவர்கள் இந்த செய்தியை கேட்டு நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். ഈ മെസ്സേജ് അവർ കേട്ട് സ്വർഗ്ഗം കിട്ടും. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ദൈവം നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കും. ആമേൻ. இந்த செய்தி ഈ മെസ്സേജ് 23/2019 அன்று மதுரை பட்டணத்தில் எங்கள் வீட்டில் கொடுக்கப்பட்டது. 23/2019 ഞങ്ങളുടെ വീട്ടിൽ ഈ മെസ്സേജ് ഞങ്ങൾ റെക്കോർഡ് ചെയ്തു. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Jesus will bless you. ஆமென். Amen.